ஹலோ வெல்கம். நேற்றோட மொதல் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அவன் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் என்ட்ரு ஆகிறான். இதுக்கு மேலே அந்த கதையோட ஸ்டோரி என்ன ஆக போகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் யோசிக்காத ஒன்று நான் சொல்லுவேன், பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ அம்மாவை தேடி போகிறான். அம்மாவை போனால் அங்கே மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கிறத கவனிக்கிறான். ஐசியூவில் இருக்காங்க. மண்டையில் பயங்கரமாக அடிபட்டுறதை கவனிக்கிறான். சீரியஸாக டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, அதையும் கவனிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனுக்கு அப்படியே கிறுகிறுன்னு ஆகுது, மயக்க வர மாதிரி கிறுகிறுன்னு ஆகுது. இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுவாங்கிறது தான் கான்செப்ட். அப்படியே கட் பண்ணால் இங்கே கல்யாண மண்டபத்தை காட்டுறோம். இங்கே கல்யாண மண்டபத்தில் சின்னதாக ஒரு சலசலப்பு. பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் சேர்ந்தது தான் நார்மலாக. வரதட்சணை தரன்னு என்னென்ன போடுறாங்க, என்னென்ன மாப்பிள்ளையை போடுறீங்க செய்கிறீங்கிறதெல்லாம் சின்ன சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கு. அப்போ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ எங்கே குமார்னு கேட்குறாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை கேட்டு. இந்த மாதிரி அப்பா தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி குமார் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, குரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். இவங்க உடனே பதறிக்கிட்டு நம்ம குமார் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலு. குமார் அங்கே பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அழுந்துட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பக்கத்தில் ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க. கேட்குறாங்க எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு காரு அடிச்சிட்டாங்க, நிற்காத கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே டக்குன்னு டாக்டர் வெளியே வராரு. டாக்டர் வெளியே வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்க அம்மா உயிரை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான என்ன டெக்னிக்கல் டைம்லாம் பேசிவிட்டு ஒரு மினிமம் 50 lakhs ஆகும்னு சொல்லிடுறாங்க. 15 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள், உங்களுக்கு 2 days தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அவனே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவன் சுற்றி இருக்கிற பசங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவன் ரிச்சும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு இப்போ உயிரோடும் இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டார். இவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்தளவுக்கு ரிச் இல்லை, கடன் வாங்கிறதுக்கும் இவன் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியாத உட்காந்துருக்கான். கட் பண்ணுறோம், மண்டபத்தை காட்டுறோம், கல்யாண மண்டபத்தை காட்டுறோம். அங்கே கலகலப்பு பெருசாகி நிச்சயதார்த்தமே நிற்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. தாய்மாமனோட ஃப்ரெண்ட்ஸ் போதை போட்டுட்டு, இந்த குடும்பமே எங்களுக்கு கம்மியான குடும்பம், இந்த குடும்பத்தில் நாங்கள் பொண்ணு எடுக்கிறது தகுதி இல்லை அப்படி இப்படின்னு எதோ பேசி மாப்பிள்ளை வீட்டாரும் பொண்ணு வீட்டாரும் சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த நியூஸு இந்த இது எப்படி இருக்க இருந்துச்சு, எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேணாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு எந்திரிச்சு மனவரையிலேருந்து வந்துருச்சு. கட் பண்ணால் நம்ம அப்படியே இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரே பதட்டமாக இருக்காங்க எல்லோரும். அம்மாவுக்கு எப்படி காப்பாற்ற போகிறான், அம்மா என்ன எதை செஞ்சு காப்பாற்ற போகிறான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. குமாருக்கும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி. எல்லாருமே ஏழை விட்டு பசங்க தான், யாருமே பணக்கார விட்டு பசங்க இல்லை. அதுதான் இங்கே மெயின் குறிக்கோள். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, காசு ரெடி பண்ணுவா, அதான் இங்கே வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர். அவங்களால அவங்கவுங்க எவ்வளோ முடியுமோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கவிதை தோணுது, அதை நான் சொல்கிறேன். இந்த படத்துலேயும் இந்த கதையிலையும் அந்த கரெக்டான பஞ்சார்பு வந்தது. காசு இருக்கோ இல்லையோ, ரெடி பண்ண முடியுமோ முடியாதோ, ஆனால் தரணும், இவனுக்கு செய்யணும் அப்படின்னு தோன்ற ஒரே மனசு நட்பாக தான் இருக்கும். நட்பு மட்டும்தான் அது தோணும். ஓகே, அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் வெளியே வராங்க. அப்படியே வரிசையாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு அதிர்ச்சியான நியூஸ். ஒரு சர்ச்சில் ஒரு சின்ன குழந்தை ஆக்சிடெண்ட் ஆகி சர்ச்சில் அப்படி தள்ளிட்டு வராங்க. அங்கே இருக்க நர்ஸு எல்லாம். இனிமேல் வர இந்த கதையில் இவங்களுக்கும் பங்கு உண்டு. தொடர்ந்து பாருங்கள். இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். யோசிங்க கதையை.
ஓகே.